ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரிக்கு நாள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷாப்பிங் வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஷாப்பிங் என்னென்னலாம் பண்ணோம், நான் அண்ணி எங்கே போனோம் அப்படின்றது தான் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப லென்த்தாலாம் எதுவுமே பேச விரும்பலை. வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்க ஹார்ட் நல்லாயிருக்கா? இந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்து நடுவில் நடுவில் நான் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எழுதியிருக்கேன். அது என்னதுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். இதில் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன். இவ்வளோதான். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லேட்டாக வருமா சீக்கிரம் வருமானு எனக்கே தெரியல. பட் வீடியோ வந்ததுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா கை ப்ளவுஸ் வந்து இறக்கி போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, இறக்கி போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு அண்ணி தான் தைச்சி கொடுத்தாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? செம்ம ஃபிட்டிங்காக இருக்குது. இந்த சைஸ் வந்து 38. நான் 44ல் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து 38 ப்ளவுஸ் சைஸ் வந்து நான் தைச்சி போட்டிருக்கேன். எப்படி கரெக்டாக இருக்குங்களா? செம்ம ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், காலையிலே பசங்க டியூஷன் போகணும் அப்படின்றதுக்காக நான் அப்புறமாட்டும் கௌசல்யாவும் தம்பியும் ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக வந்து அக்காவும் நானும் காலையில் என்ன பண்ணோன்னா உருளைக்கிழங்கு வந்து குருமா வச்சுட்டு பசங்க சாப்பிட்றதுக்காக பூரி செஞ்சோம். ஏன்னா பப்பனும் வந்து ஸ்கூலுக்கு பூரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக பூரி செஞ்சுட்டோம் மொத்தமாகவே. அப்பாவுக்கு காலையில் டிஃபனுக்கும் சேர்த்தே செஞ்சிச்சு. அம்மா எப்போவும் போல் காலையில் வந்து பொரி சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், பூனையும் நாங்கள் கீழே பொட்டையாக போட்டு இருந்தோம்னு சொல்லிவிட்டு அதில் உட்காந்து பூனையும் சாப்பிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அம்மா வந்து பொரி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால அம்மாவுக்கு நாங்கள் செய்யலை, அப்பாவுக்கு மட்டும் அதை செஞ்சு கொடுத்தோம். மாமா வந்து நாளைக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக இளநீர் பறிக்கிறாங்க. பாருங்கள், இதை வந்து நம்மளுடைய மரத்தில் சரி இளநீர் இருக்கே, அதையே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மரத்தில் ஏறி இளநீர் வந்து பறித்தாங்க. அவங்க எப்படி ஏறுறாங்க அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பெரிய ஏணி போட்டாங்க. இது காலையிலேயே ஒரு மணி 6 மணிலாம் இருக்கும். அப்போயே மாமா வந்து மேலே ஏறிட்டாங்க மரத்து மேலே. அம்மா இளநீர் பறிக்க சொன்னாங்கன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் மாமா வேறு வேலைக்கு போயிடுவாங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக பறித்து கொடுத்துருப்பா. அண்ணா வேறு வெளியே போயிருந்ததுனால வந்து பறித்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மான்னு சொல்லிவிட்டு மாமா காலையிலே டீ குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தேங்காய் பறிக்கிறதுக்கு இளநீர் பறிக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏணி போட்டு கொஞ்சம் தூரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டவல் வச்சு இந்த மாதிரி ஏறுறாங்க. இது 2வது டைம் மாமா வந்து இந்த மாதிரி மரம் ஏறுறதை நான் பார்க்குறது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து எனக்காக வந்து அரி வயிற்றில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி தான் ஏறி இளநீர் பறித்து கொடுத்தாரு. பாருங்கள், எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. நான் கீழே நின்று கத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கா இந்த மரம் வேறு. அதனால் பார்த்துப்பா ஒரு இடத்த வந்து துண்டை கையில் இருந்து ஒரு பக்கம் எடுத்துருவார். அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் தெரியும் வந்துட்டு வந்து மரம் ஏறுவான் அப்படின்ட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காய் பறித்து போடுறாங்க பார்த்திங்களா, அது வந்து அந்த வைக்க மேலே விழுந்து கீழே விழுந்தது. பட் ஆனால் 2 தேங்காவுமே இளநீருமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வீரல் விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இளநீர் பறித்து போட்டாங்க. அது கொஞ்சம் வந்து சொத்தை விழுந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து அதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பறித்து போட்டாங்க. அதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க அம்மா. இந்த மரத்தில் இருக்கிறது எந்த காயுமே வேணாம்ப்பா, சரி நீ இறங்கி வந்துரு அப்படின்ட்டு அம்மா சொன்னதுனால மாமா என்ன பண்ணாங்கன்னா அதை கட் பண்ணுறதுக்கு போனாங்க. அப்புறம் ரொம்ப பயமாயிடுச்சு. இல்லை நீ கீழே இறங்கு அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிக்கின்னு கத்திக்கின்னு இருந்ததுனால மாமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கட் பண்ணாமலே கீழே இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவர் மதிக்கவே இல்லை. அது ரொம்ப எனக்கு பயமாக இருந்தது. என் புருஷனுக்கு வந்து இந்த மாதிரி மரம் ஏறி தேங்காய் பறிக்க தெரியுமா அப்படின்னா ஒரு சில விஷயத்துக்கெலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவருக்கு வந்து இது தெரியுமோ இது தெரியாதோ அப்படின்றத நான் பயந்துட்டு இருப்பேன். ஆனால் அவங்க அதை அசால்ட்டாக செய்யுங்க. ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையாகட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு வண்டி ஓட்டுறது கூட சரி, நான் அந்த அளவுக்கு வண்டியெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுக்கவே மாட்டேன் பயந்துக்கிட்டு. ஏன்னா அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றது எனக்கு பயம். அதனால் நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பறிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாங்க.
அதை நாங்கள் இளநீரை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஒன்று வந்து தேங்காயாக இருந்தது, 2 வந்து உடஞ்சிடுச்சா. அதனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வேணாம், இது ஆகாது, இதை நீங்கள் 2 பேரும் வெட்டி குடிச்சிடுங்க நீங்கள் அக்காவும் அப்படின்ட்டு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அக்காவும் வந்து ஆளுக்கு ஒன்று வெட்டி குடிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மரத்து காய். அதனால் நானும் அக்காவும் என்ன பண்ணிட்டோன்னா, ஆளுக்கு ஒன்று எடுத்து உடச்சி குடித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அக்கா சொன்னாங்க, இல்லை இல்லை இந்த சைடில் இருக்க மரத்தில் இருக்க பாரு, போய் பறிய அப்படின்னு சொன்னதுனால, அப்புறம் மாமா என்ன பண்ணாங்க, சரி இந்த மரத்தில் இருக்கிறதையாவது போய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இது வந்து எங்கள் பாத்ரூமுக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாரு கொய்யாக்காய் செடியெலாம் வந்து இப்படி காஞ்சி போயிடுச்சு, வீட்டில் தானே இருக்கீங்க, தண்ணி ஊற்றுனா என்னன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இது வச்சு அறுக்கிறதுக்காக அக்கா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து மரத்து மேலாம் இல்லை, பாத்ரூம் மேலே ஏறி நின்றுட்டு அந்த இது அது பேர் எனக்கு சரியாக தெரியல, அந்த கொம்பை வச்சு என்ன பண்ணாங்கன்னா தேங்காய் அறுக்கிறதுக்கு போனாங்களா. இல்லை இல்லை வேணாம், இரு இரு, திரும்ப வந்து கீழே விழுந்து வெடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா ஒரு துணி எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த துணியில் இது பண்ணோம். பட் ஆனால் அம்மா வந்து சரியாக வீடியோ எடுக்கலை. ஓரளவுக்கு தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், அது கிளியராக வரவே இல்லை. அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நடுவில் கை வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, இதுக்கு எந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் எல்லாருமே வேலை செய்ய சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறது. அதுக்கப்புறம் இளநீர் பறிச்சதுக்கப்புறம் அக்கா வந்து வீடு மொழுகுறாங்க பாருங்கள். இது வந்து காலையிலே ஒரு 7:30 மணிக்கெலாம் இந்த வேலை நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இளநீர் வந்து பறிச்சது அதுக்கு அப்படி இப்படி கிட்டத்தட்ட மணி 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து முழுக ஆரம்பித்தாங்க. இந்த என்னுடைய ரூம்பு, அம்மா ரூம்பு, அக்கா ரூம்பு எல்லா ரூம்பையுமே வந்து நான் மாப் போட்டு துடைச்சிட்டேன். மாப் போட்டு துடைச்சிட்டு கேஸ் மேலே எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சப்பாத்தி செய்கிற கட்டை, அதுக்கப்புறம் தோசைக்கல் எல்லாத்தையுமே அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, க்ளீனாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால சரின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அக்கா வந்து மொழுகிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடம் வந்து மாமா வண்டியால் இடித்ததுனால அது விழுந்துடுச்சு. எங்களுக்கு இது கட்டுறதுக்கு எப்போ நேரம் வரும்னு தெரியல. ஆனால் அண்ணா சொல்லியிருக்காரு, தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதும் இது வீடு கட்டுறதையும் வந்து இந்த ஹாலை மட்டும் கட்டுறதையும் 7ஆம் மாதம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் முடிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அண்ணி இதெல்லாம் மொழுவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கொட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க குளித்தாங்க. எந்த வேலை என்ன இருந்தாலும் நம்ம மாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. ஃபுல்லாக எல்லாமே க்ளீனாக ஒரு இடம் விடாமல் க்ளீனாக வந்து அவங்க உட்காந்து மொழுகுனாங்க. நானாவது வந்து மாப் போடுறது வந்து நம்ம நின்றுக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டு மாப் போட போகிறோம். ஆனால் இந்த வேலை ரொம்ப கஷ்டம், மொழுகிற வேலை வந்து ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் என்னெல்லாம் செய்ய சொன்னாங்களா, நான்லாம் நொந்து நூலாயிடுவேன். நான் அதனாலேயே மாமா கிட்டே என்ன சொன்னேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹாலை எப்படியாவது கட்டி விட்டுடுங்களேன் முயற்சி பண்ணி. ஏன்னா இப்போ மாப் போடுறதுனா எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக நான் மாப் போட்டு விட்டுருவேன், அது எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி முழுகும்போது ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் இருக்க குண்டுக்கு அதுக்கும் என்னால் உட்காந்து இந்த மாதிரி செய்ய முடியாது. அண்ணி குளித்து முடித்ததுக்கப்புறமா நான் சமைச்சிட்டேன் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் அண்ணி வந்து இந்த வில்வ இலை சொல்லுவாங்கள்ல, அந்த இலை நம்ம வீட்டில் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எதிர் வீட்டில் வந்து போய் பறிச்சிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னை குளிச்சுட்டு தலையில் அப்படியே துண்டை கட்டிக்கிட்டு வந்தாங்க. வா நம்ம போயிட்டு அதை பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நான் வந்து சமைச்சிட்டேன். நான் என்ன சமைச்சேன்னா, சப்பாத்தியும் சாம்பாரும் தான் நான் செஞ்சுருந்தேன். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அண்ணி எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். வில்வ இலை எடுத்துகிட்டு வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச சப்பாத்தியை கொஞ்சம் அதில் பிச்சு அந்த இலை மேலே வச்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி கொஞ்சமாக குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் விழுந்து கும்பிட்டுட்டு தான் வந்து வீடியோ எடுத்தது. நான் பண்ணும்போது நான் விழுந்து கும்பிடும்போது வீடியோவில் காட்டலை. அதுக்கப்புறம் வந்து அண்ணி பண்ணதை நான் வீடியோ எடுத்தேன். நான் உங்களுக்கு காமிக்கணும்ல, யாராவது ஒருத்தவங்க பண்ணுறதை காமிச்சா போதும் அப்படின்றதுக்காக தான் அண்ணி வந்து பண்ணதை வந்து நாங்கள் காமிச்சோம். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், அண்ணி எப்படி விழுந்து கும்பிட்றாங்க பார்த்தீங்களா.
இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து சாமி கும்பிட்றது ஃபஸ்ட்டு வருஷம். இதுக்கு முன்னாடி எங்கள் நாத்தனார்லாம் வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி எங்கள் சின்ன நாத்தனார்லாம் வரவே இல்லை. என்ன பாப்பா இருக்குது, குழந்த இருக்குதுன்றதுனால அவங்க இந்த வருஷம் வரல. மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா அண்ணி, எங்கள் தண்ணி இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி இடத்த எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு போய் அதை சாமி கும்பிட்றத எடுத்துகிட்டு போய் தண்ணி இடத்துல போட்டுட்டு வந்தாங்க. போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் அண்ணியும் சாப்பிட்றோம். மதிய சமையல் என்னென்ன சமைச்சிருக்கோம் பாருங்கள். இது வந்து உருளைக்கிழங்கு கீரை போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த தக்காளி கொட்டா செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் தான் செஞ்சது எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கத்திரிக்காய் வந்து செஞ்சுருக்கேன். இதில் என்னென்னா பூண்டு சேர்க்கக்கூடாது, வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா எண்ணெய் டப்பா எப்போவுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே புதுசாக டப்பாவில் போட்டு எப்போவுமே வருஷம் வருஷம் யூஸ் பண்ணுற டப்பாவில் வந்து அண்ணி அது முடிஞ்சோடனே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுடுவாங்க. திரும்ப அதோட அடுத்த வருஷம் இது வந்து புதுசாக நான் குண்டா வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த குண்டாவில் அக்கா வந்து பச்சரிசி சாப்பாடு எங்களுக்காக வச்சுருக்காங்க. இந்த சாப்பாடு வந்து இங்கேயுமே மொழிகி வச்சுருக்காங்க அண்ணி. இந்த சாப்பாடு வந்து அப்பா அம்மா பசங்க சாப்பிட்றதுக்காக இந்த சாப்பாடு, பச்சரிசி சாப்பாடு எனக்கும் அன்னிக்காக செஞ்சுருக்காங்க. எல்லா வேலையுமே நான் முடித்து வச்சுட்டு எனக்கு சரியான தலைவலி. நான் அண்ணிக்கிட்ட சொன்னேன், என்னால் சுத்தமாக முடியல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அண்ணி சொன்னாங்க, சரி நீ போய் படு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தலையில் இருக்க துணியை கூட கழட்டவே இல்லை பாருங்கள். அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எல்லா வேலையுமே நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே கடகடன்னு முடித்து வச்சோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்க முடியும். ஏன்னா காலையில் இப்போ நான் கொஞ்சம் நேரம் போய் படுக்க போகிறேன். நான் படுத்து எழுந்திரிச்சு சாப்பிடும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஏன் தலையில் துணி கட்டியிருக்கேன்னா அது ஒரு பெரிய கதைங்க. சாப்பிட்டுடலாம். என்னென்ன சாப்பிட வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம என்னென்ன செஞ்சோமோ அது மட்டும்தான் இலையில் வச்சுருக்கோம், வாழை இலையில். என் தம்பி வந்து எங்கள் கூட சாப்பிட்றேன்னதுனால சரின்னு நாங்கள் ஓகே சொல்லிவிட்டோம். இது வந்து நாங்கள் சாப்பிட்றது பச்சரிசி சாப்பாடு. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ ஏன் தலையில் துணி கட்டியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறவாங்க. தலைவலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நவரத்தின ஆயிலுக்கு பதிலாக அதில் டெட்டாயில் ஊற்றி வச்சுருந்துருக்காங்க. எங்கள் சின்ன மாமியார் தெரியாமல் அண்ணி எடுத்துகிட்டு வந்து தலை தெளிச்சிட்டாங்க. அதனால தாங்க தலை குளித்தேன் திரும்ப. ஃப்ரெண்ட்ஸ், நானும் அண்ணியும் வந்து நாளைக்கு பூஜைக்காக வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்திங்களா, நான் அண்ணியும் கிளம்பி இருக்கோம். நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். என்னென்ன பண்ண போகிறோன்றது வாங்க. பார்லருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நானும் அக்காவும் ஐப்ரோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அக்கா வந்து ஐப்ரோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சொன்னேன், இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் பண்ணிக்கோங்க. அக்கா சொன்னாங்க, இல்லை நீ மட்டும் பண்ணுன்னு. இல்லை நீங்கள் பண்ணுங்க, நல்லாயிருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி நான் அவங்கள ஐப்ரோ பண்ண வச்சுருக்கேன். அவங்க ஐப்ரோ பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து நான் ஐப்ரோ பண்ண வச்சு நான் பார்த்தேன். செம க்யூட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், நானுமே பண்ணிக்கிட்டேன். எப்படி இருக்குது என்னவா, காசுமே கம்மி தான். 2 பேருக்குமே ஒரு ஐப்ரோவுக்கு 35 ரூபா 30 ரூபாயோ வாங்கியிருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா. நான் உண்மையாக நல்லாவே இருக்குது. ஐப்ரோ பண்ணிவிட்டு அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். அடுத்தது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு தாங்க வந்திருக்கோம். சரியான கூட்டங்க இங்கே பார்த்தீங்களா. எல்லா பழக்கடையிலுமே வந்து கூட்டம் செம்ம சரியான கூட்டம். மாமா கிட்ட அண்ணிக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தேன், காலையிலே போயிட்டு வந்துடலாம். ஆனால் அண்ணி தான் இல்லை நம்ம பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சரியான கூட்டம். நாங்கள் என்னென்ன பழம் வாங்கினோன்னா, சாமிக்கு வந்து வெள்ளரிக்காய் வாங்கினோம், திராட்சை வாங்கினோம். அதுக்கப்புறம் இது என்ன பழம், இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்க. இதுவும் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை இது பேர். மாமா சொன்னாங்க இதுவும் சாப்பிட்லாம், இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த கடை பார்த்துருக்கேன். இந்த பழக்கடையில் தான் வந்து நம்ம அடிக்கடிக்கு பழம் வாங்குவோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை வந்து வாங்கியிருக்கிறது. ஆனால் நான் இந்த பழத்தை வாங்கியிருக்கேன் நான் சாப்பிட்றதுக்காக. நான் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். எங்களுக்கு நாங்கள் கோவிலுக்கு வாங்கினது வந்து ஆப்பிள் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வாங்கினோம், திராட்சை,
வாழைப்பழம் வாங்கியிருக்கோம் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இந்த மாமா சொன்னாங்கள்ல அந்த பழம் வாங்கியிருக்கோம் 1/2 கிலோ. இவ்வளோ தான் நாங்கள் அந்த கடையில் வாங்கினது. வேறு ஏதாவது வேணுமாக்கான்னா அண்ணி சொன்னாங்க, இல்லை வேறு எதுவும் வேணாம் அப்படின்னாங்க. பார்த்திங்களா, கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பார்த்து போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்றத மாமா சொன்னாங்க, அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு. பட் எனக்கு தெரியல இது எப்படி சாப்பிட்றது என்ன ஏதுன்ட்டு. ஆனால் நான் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி சென்னையிலலாம் நான் இந்த மாதிரி பழம் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு கார்ன் இப்போவுமே நான் வந்தேன்னா இந்த கடையில் நான் கார்ன் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து வேறு எதுவுமே நம்ம மார்க்கெட்டில் சாப்பிட முடியாதுங்களா, அதனால் வந்து கார்ன் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எதுவும் போடாமல் ஆனியன்லாம் போட்டு தருவாங்க, அதெல்லாம் எதுவுமே போடாமல் கார்ன் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அக்கா மட்டும் ஆளுக்கு ஒரு கார்ன் வாங்கினோம். மாமா எங்கள் 2 பேர்கிட்ட இருக்கிறதே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க மாமா. நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது மல்லிகை கடைக்கு தான் வந்தோம். வீட்டுக்கு தேவையான ஜாமாங்க கொஞ்சம் வாங்கணும் அப்படின்றதுக்காக மல்லிகை கடைக்கு வந்து கோதுமை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம போடுவோம் தெரியுங்களா ஜவ்வரிசி, அது வந்து நாளைக்கு ஊற வச்சு இது சாப்பிட்றதுக்காக வந்து அது வாங்கினேன். உப்பு வாங்கினேன். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஸ்டாக்கில் நான் வந்ததுலேருந்து வாங்கி வைக்கிறதுங்க பசங்களுக்காக. இது 3 வாங்கினேன். சர்க்கரை வாங்கினேன். எப்போவுமே நான் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் ஸ்டாக்கில் வைப்பேன். நாளைக்கு கோதுமை மாவும் நமக்கு தேவைன்றதுக்காக கோதுமை மாவுமே நான் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேராக நம்ம ஃபேன்சி ஸ்டோர் தான் வந்தோம். ஃபேன்சி ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா வளையல், வீட்டுக்கு அது என்னென்ன பொருளுங்க தேவையோ அது எல்லாமே வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் வீடியோவில் கடைசியில் காமிச்சிருக்கேன். பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஹெல்மெட் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அவங்களும் எங்களுடைய அண்ணி தான். எங்கள் பங்காளியில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் அது. அவங்க வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டே கடைக்குள்ளே நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நெல் பாலிஷ் வாங்குறதுக்காக பழங்க வாங்குறதுக்காகவும் அவங்க வந்திருந்தாங்க. பட் ஆனால் ஹெல்மெட் அவங்க கழட்டாமலே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் எது வேணும் யார் யாருக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேபி என்னுடைய கைக்கு வளையல் வாங்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வளையலே கிடைக்கல என்னுடைய கைக்கு. தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வாங்கிட்டோம். மாமா பக்கத்தில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க மாமாவுடைய ஃப்ரெண்டுங்க. அதுக்கப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களும் மாமாவுடைய ஃப்ரெண்டுங்க. 2 பேரும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. கடையில் வந்துட்டு ஒரே கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். வாங்கிட்டு வந்ததை உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சில விஷயம் வந்து அது சாமிக்கு வாங்கினதுனால அது எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதனால் அதை வந்து உங்ககிட்ட இங்கே நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்க முடியல. மற்றபடி எங்களுக்கு என்ன நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாரீ தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இந்த சாரீ வந்து 2 பேருக்கு ஒரே கலர் ஒரே டிசைனு. கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து க்ரீன், இதை நான் வந்து 2மே வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இது யாருக்கு இருக்குன்னு நான் டிசைட் பண்ணல. இப்போ வந்து அன்னிக்கிட்ட கேட்போம். அன்னைக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து அண்ணி எடுத்துக்கிட்டோம். கே கலர் பிஞ்சு இது 8 கலர். ஓகே, அண்ணி வந்து இந்த கலர் எடுத்துக்கிறாங்களா, ஓகேங்களா. நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். இந்த கலருக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். அதையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில். அந்த ப்ளவுஸை எனக்கு அன்றைக்கி ஒரே வாரில் ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேன். நல்லா இருக்குங்களா 2 சாரீமே? நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? இப்போ வந்து எப்படி இருக்கும், இப்போ வந்து மார்க்கெட்டில் என்னென்ன வாங்கிக்கிட்டு வந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 28. இது அண்ணி, இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இது வந்து என்னுடைய இது. பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்களா? இது வந்து எனக்காக வாங்கினது. ஆனால் டிசைன் ஒரே டிசைன் தான். ஆனால் தீதி சேம் டிசைன். அன்னைக்கும் எனக்கும் ஒரே டிசைன் தான் வாங்கியிருக்கேன் நான். வீடியோ வரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது காலி ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன்.
கௌசல்யாவுக்கு வந்து பர்த்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். 28 பர்த்டே கௌசல்யாவுக்கு. அதுக்காக வந்து பாப்பாக்காக இது வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தேன், பட் ஆனால் கிடைக்கல. அதனால் நான் இது வாங்கினேன், இந்த வளையல் எனக்கு. அதுக்கப்புறம் இதுவும் கௌசல்யாக்காக வாங்கினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலத்தா, அடுக்கோணம் தீதி ஒலத்தா. ஏன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னான்னு தெரியல, அதனால தான் அன்னிக்கிட்ட கேட்டேன் இது என்னது அப்படின்ட்டு. இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு செயின் ஓப்பன் பண்ணி இப்போ டச் பண்ணுப்பா. அப்படியே பேக் போ, வேற ஒன்றும் பண்ணாத. பேக் போ, பேக் போ, பேக் போ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செயின் வந்து சாதாரண கழுத்துக்கு போடுறதுக்காக, மங்களசூத்திர கூட போகிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரெட் கலர், அம்மாவுக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்குன்றதுனால இது அம்மாவுக்காக வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அன்னிக்காக வாங்கினது, இது எனக்காக வாங்கினது. பார்த்தீங்களா, 2 பேருக்கும் ஒரே டிசைன் ஒரே கலரில் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சேஃப்டி பின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி பின்னு வாங்கினேன். இது வந்து அன்னிக்காக வாங்கினது. நான் வந்து எனக்கு ஒரு அட்டையாக தேவைன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் மெகந்தி. அன்னிக்கிட்ட வந்து இந்த வெள்ளை கலர் வளையல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அன்னைக்கு வந்து இந்த வெள்ளை கலர் வளையல் வாங்கினேன் நான். எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா என்ன இதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வளையலுங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். பட் ஆனால் இங்கே இருக்க இந்த ஐட்டங்க மட்டும் 950 ரூபா ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 950 ரூபா. நல்லா இருக்குங்களா? நான் வாங்கின பொருள் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்ன நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்றது. இது நான் அண்ணி மாமா 2 பேருமே 3 பேருமே போய் தான் ஷாப்பிங் பண்ணோம். வேறு யாருமே வரல. அம்மாவுக்கு வந்து இந்த ஒரு வளையல் மட்டும் வாங்கணும். இந்த மாதிரி வளையல் அம்மாவுக்கு வந்து அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி வளையல் வந்து நாளைக்கு அம்மாவுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து தரணும். நல்லா இருக்குங்களா? எல்லாமே பிடிச்சிருக்குங்களா? சாரீ மெயினாக சாரீ நல்லா இருக்குங்களா? சாரீ நல்லா இருக்கான்றது சொல்லுங்கள். இந்த சாரியோடைய ரேட் எவ்வளோ தோணுது? பைசா குட்டு சாரி 350. நல்லா இருக்குங்களா? 350 ஒரு சாரியோடைய ரேட்டு. பட் ஒரே டிசைன் தான். ப்ளவுஸ் கேட்டுக்குது. யாரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாமாவை தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ். அண்ணி உட்காந்து தைச்சாங்க. இந்த கலர்லேயே தான் இருக்குது ப்ளவுஸு. பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு. ப்ளவுஸ் வரட்டும். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சமைச்சோம். ದಿಟ್ಟನ ಗುಟ್ಟೆ ಗುಟ್ಟೆ ನೀವು நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அக்கா கொஞ்சம் கை வந்து இறக்கி போடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. கேட்டுச்சு 80. அதனால் வந்து நான் கை வந்து கொஞ்சம் லாங்காக தான் வச்சுருக்கேனே, கை லாங்காக வச்சுருக்கேன். மற்றபடி பாருங்கள், இந்த இந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான், சேலைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அண்ணி எனக்கு தைச்சி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்களா? இதை நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போட்டு போவேன், உங்களுக்கு அப்போ காமிக்கிறேன். என்னுடைய சாரிக்கு செட் ஆகுமா இந்த சாரிக்கு. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸு சூஸ் பண்ணி, ஃபஸ்ட்டு ப்ளவுஸு சூஸ் பண்ணி தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா சாரீ போயிட்டு செலெக்ஷன் பண்ணோம். இது வந்து அண்ணியோடையது. இதில் வந்து அன்னைக்கு கொடுத்த 1 மீட்டரில் 2 ப்ளவுஸ் தைச்சிருக்கலாம்.
என்ன தீதி கட் பண்ணிட்டு மீதி துணி வச்சிருக்காங்க, இன்னொரு பிளவுஸ் தைக்கிருக்காங்க. எவ்வளோ குட்டி பிளவுஸ் பாருங்களேன். அண்ணி எவ்வளோ வெயிட் தெரியுமா இருக்காங்க? 40 வெயிட் 45 எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? 45. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெயிட் கம்மியாக இருந்தாங்க, இப்போ வெயிட் அதிகமாக இருக்காங்க. ஆனால் தீதி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து அக்கா வந்து இந்த மாதிரி எம்மிங் பண்ணி தரேன்னாங்க. நான் தான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த மாதிரி மிஷின் தையல் போட்டு கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பட் எனக்கு இது பிடிக்கல. ஆனால் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் எம்மிங் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குங்களா? எல்லாமே பிடிச்சிருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே என்ன தீதி? ஓய்வோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல மாமா படுத்துட்டு இருக்காரு, அதனால வந்து அண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, தமிழ்ல பேசுறதுனால பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்க, முடிஞ்சிருச்சுங்க. எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். எல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே, நாங்க போய் இப்ப சாப்பிட போறோம், எங்களுக்கு பசிக்குது. ஓகே, பாய் 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 பாய். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.